வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் போர்வெல் கிணறுகளுக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த இன்ஸ்டாலில் பற்றின டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணது எங்களோட யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அதன் மூலியமாக காண்டாக்ட் பண்ண கஸ்டமர். இவங்க ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் மோட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆயில் மோட்டருக்கு நம்ம மாற்றா 2 ஹெச்பியில் சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுத்துருந்தோம். அதோட அவுட்புட்டு, அதோட டீட்டெயிலு, அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு, அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி கஸ்டமர் ஃபீட்பேக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த இடம் அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்ல ஒரு மேகமூட்டம். அதுலேயுமே நம்ம மாட்டி தண்ணி எடுத்ததில் நல்ல அவுட்புட் தண்ணி வந்துச்சு. அது போக இன்ஸ்டாலேஷன் முடித்ததுக்கப்புறம் அதோட ஃபுல் அவுட்புட்டை நீங்கள் பார்த்து கஸ்டமர் அவங்களோட ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கனாலே என்ன மாதிரி எவ்வளோ பிரமாதமான தண்ணி. அவங்க ஆல்ரெடி ஆயில் மோட்டரில் ஒரு 10 மணி நேரம் ஓட்டினா எவ்வளோ நேரம் தண்ணி 10 மணி நேரம் நீர் பாய்ச்சினாங்கன்னா பண்ணக்கூடிய பாசனத்தை இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துலேயே பாய்ச்சி முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அது போக இன்னொரு ஃபீட்பேக் என்னென்னா, இது ஒரு 2 ஹெச்பி ஒரு 5 ஹெச்பி அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு கேட்டதில் ரொம்ப ஆனந்தம். அந்த கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷம். இது பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம ஹைலி ரூட்டட் ஸ்ட்ரக்சர் வித் லைட்னிங் அரெஸ்டர் எல்லாமே வச்சு தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த மோட்ரு, பம்பு, இந்த ட்ரைவு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வாரண்ட்டி. ஸோ சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தில் உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வேறு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் 3 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம், மோட்ரு, பம்பு, ட்ரைவ் எல்லாத்துக்குமே சேர்த்து. அதே போல் எப்பவும் போல் ஹைலி லோட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு கஸ்டமர் நம்மளுக்கு திருப்திகரமான ஒரு வேலையை நம்ம எப்பவும் பண்ணி கொடுக்குறோம். அது போக ஆன்லைனில் வீடியோவை பார்த்து எங்களை நிறைய கஸ்டமர் கூப்பிட்றாங்க. யூடியூப் மூலியமாக தான் எல்லா கஸ்டமரும் கூப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க நம்பி நம்மளுக்கு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒருபடியான ஒர்க்கும் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கையும் தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஆயில் மோட்டருக்கோ இல்லாட்டா போருக்கோ கிணத்துக்கோ சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் பண்ணணுன்னா கண்டிப்பாக எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் தரமான பொருட்கள் கொண்டு நல்ல ஒரு இன்ஸ்டாலேஷனையும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான அவுட்புட்டையும் தண்ணி அவுட்புட்டையும் எடுத்து கொடுப்போம். ஸோ இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கஸ்டமர் ஃபீட்பேக்காக கொடுத்துருந்தாங்க. வாங்க நம்ம அதை கேட்கலாம். இல்லை, உங்களுக்கு அந்த படம் இருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா கீழ்சந்தம்பட்டி இந்த கிராமத்துலேருந்து நம்ம சோலார் பம்பு அமைச்சிருக்கோம். இது ஒரு 2 ஹெச்பி சோலார் பம்பு. நம்ம ஒரு 20 வருஷமாக ஆயில் இன்ஜின் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டீசல் காஸ்ட் ரொம்ப அதிகமானதுனால ஈபிக்கு ட்ரை பண்ணால் ஈபி கிடைக்கல. அதனால் அதுக்கு மாற்று வழி என்னன்னு பார்த்தோம்னா அந்த சோலார் சூஸ் பண்ணோம். ரொம்ப அருமையாக இருக்குது. 2 ஹெச்பி போட்டிருக்கோம். 2 ஹெச்பி பார்த்திங்கன்னா 5 ஹெச்பியில் வர அவுட்புட்டு 2 ஹெச்பிலே கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையான தண்ணி அவுட்புட். 2.5 இன்ச்சு குழாயில் நல்லா ஃபுல் அவுட்புட் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த ஆயில் மோட்டர்லேருந்து இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்களா? இல்லை மோட்டரில் வர்ற தண்ணியை விட 1.5 மடங்கு கூடுதலாக இருக்குது. நல்லா அருமையான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ ஆயில் மோட்டர் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கு மாறலாங்களா? கண்டிப்பாக மாறலாம். ஆயில் மோட்டரு யூஸ் பண்ணுறவங்க உடனடியாக இது மாறுறது ரொம்ப நல்லது. ரைட். உங்களுக்கு ஆயில் மோட்டர் யூஸ் பண்ணால் ஏன்னா நம்ம டீசல் காஸ்ட் அதிகமானதுனால செலவு ரொம்ப ஜாஸ்தி. இதை போட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பசங்க வேலை செய்கிறதுல ஏதாவது நிறை குறைகள் ஏதாவது இருக்குங்களா அவங்களுக்கு? பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிற டீம் நல்லா ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்துட்டு இதே மாதிரி திரும்ப சோலார் பம்பு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இங்கே ஆயில் மோட்டரில் தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர் யூஸ் பண்ணுவீங்க? அதே ஹவர் இதிலே எடுத்துக்கலாமா, இல்லை அவுட்புட் கிடச்சிருமா உங்களுக்கு இதில்? ஆயில் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹவரில் எடுக்கிற அவுட்புட்டு நம்ம இதில் ஒரு 5 ஹவர் 6 ஹவர்லேயே எடுத்துடலாம். அந்தளவுக்கு அவுட்புட் இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேண்ணே, 2 ஹெச்பியில் இந்த அளவுக்கு அவுட்புட் வருது அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக பண்ணலாம். சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. டீசல் செலவு ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் காஸ்ட் அதிகமானதுனால
சோலாருக்கு மாறலாம். ஈபிக்கு போனால் ஈபி சர்வீஸ் கிடைக்கல, அதனால் சோலாருக்கு மாறலாம். சோலாருக்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருக்குது. 2 ஹெச்பி தான் போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி, 1.5 இன்ச்சு போனாலும் உள்ள தண்ணி நிறைய வருது. ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்துருக்கிற டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சோலார் வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி தான். எல்லாருமே போடலாம், நம்பிக்கையோடு எல்லோரும் போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. எங்கள் பேனல்லாம் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? எங்கள் ஒர்க்கு எல்லாமே நல்லா அருமையாக பண்ணீங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எந்த வித குறையுமே கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது. ஊர் பேரை சொல்லிடுங்களேன். இது எந்த ஊர்? வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி வட்டம் கீழ்சந்தம்பட்டின்ற கிராமம். இங்கே தான் போட்டுருக்கோம். முதல்ல அந்த ஆயில் இன்ஜின் மாட்டினீங்களா? இந்த ஆயில் இன்ஜின் தான் 20 வருஷமாக இந்த ஆயில் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.